ச்சே, இந்த லெவலை தாண்டவே முடியலையே. இட்ஸ் a shame on you, Perry. அங்கிள். Hi, Prabhu. Come on, come on, come on. Yeah. Take your seat. ஹலோ மாப்பிள்ள, கேட்குறேன்னு நீங்க தப்பா நினைச்ச கூடாது. அது என்ன நீங்க எப்ப பாரு ஸ்கூல் பையன் மாதிரியே பிஹேவ் பண்றீங்க? அங்கிள். இதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிடும் போதும் கிளாஸ்ல ஸ்கூல் பசங்க எழுந்து நின்று சுச்சா போலாமான்னு டீச்சரை கேட்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இங்க பாருங்க, டோன்ட் ஹெசிடேட். இது உங்க வீடு மாதிரி இல்ல, இது உங்க வீடு தான். நீங்க எப்போ வேணா இங்க வரலாம், போலாம், சாப்பிடலாம். ஃபீல் அட் ஹோம். ஓகே? தேங்க்யூ அங்கிள். என்ன மாப்பிள்ள, ஏன் திடீர்னு டல் ஆயிட்டீங்க? இல்லை அங்கிள், என் லவ்வை நீங்கள் இமிடியேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க. ஆனால் ஆண்டி மட்டும் எங்கள் லவ்வை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. எப்படா இதுக்குவா, எப்படா இதுக்குவா? 5 பைசா கூட வக்கல்ல. அமெரிக்கா லைஃப் கேக்குதா உனக்கு? எப்படா இதுக்குவா? அங்கிள் அப்படின்னு நான் சொல்ல, ஜோ ஃபீல் பண்ணுவாள்ல. பட் அவ ஃபீல் பண்றதும் நியாயம்தான். 300 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு அட்லீஸ்ட் 301 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற குடும்பத்துல இருந்து மாப்பிள்ள வந்தா பரவாயில்ல. உங்களுக்கு தான் அவ்வளவு பவுஷ் இல்லையே. பட் கவலைப்படாதீங்க, போக போக அவளே புரிஞ்சுக்குவா. Perry. ஹாய் ஜோ. Perry. கம் ஆன். ஹலோ ஆண்டி. ச்சே. ஹேய் ஜோ, நில்லு. வாட்ஸ் திஸ்? வீடு தேடி மாப்பிள்ள வந்திருக்காரு, ஒரு கர்ட்டசி கூட வாங்கன்னு சொல்லாம போற. உங்க கண்ணுக்கு வேணா அவன் மாப்பிளையா தெரியலாம், என் கண்ணுக்கு அவன் சர்வன்ட் பையனா தான் தெரியலாம். ஏய், அவரை சர்வன்ட் மாதிரி நீ சொல்றது அவருக்கு பழக்கமா போயிடுச்சு, நோ ப்ராப்ளம். பட் உன் பொண்ணு காதுல விழுந்தா அவ எவ்வளவு ஃபீல் பண்ணுவா. இட்ஸ் பேட். Perry, என்ன திட்டாதீங்க Perry, அப்புறம் ஐ வில் cry. நான் திட்டி நீ க்ரை பண்ண கூடாதுன்னா மாப்பிள்ளை கிட்ட சாரி கேளு, சாரி கேளு. ஐயோ அங்கிள், அதெல்லாம் வேண்டாம். ஆண்டி என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான். அட பக்கியே, 300 கோடி ரூபாய் சொத்துக்காக எவ்வளவுதான் காரி காரி மூஞ்சாலும் கழுவி கழுவி ஊத்தினாலும் ஓகேன்றான். இவங்கிட்ட நீ சாரி கேட்க வேணாம், போ. யோ, நீ சொன்னா மட்டும் அந்த பையன்ட்டு நான் சாரி கேட்டுருவேனா? வேலையை பார்த்து போயா. ஜோ, ஜோ, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஜோ. பிரபு. ஹாய். எப்போ வந்தீங்க? ஜஸ்ட் நவ் சத்யா. சாப்பிட்டீங்களா? இல்ல. டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இல்ல, தட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். மாப்பிள்ளை, இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல அங்கிள், ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலா சத்யாக்கு இப்போ எம்பசியில் கொஞ்சம் வேலை இருக்கு. பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் ஜோவும் வேற விஷயமா வெளியே போக வேண்டியிருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் சத்யா டு கோ ஆல் அலோன். முடிஞ்சா நீங்க கூட போயிட்டு வரீங்களா? ஷூர் அங்கிள், இட்ஸ் டெஃபினெட்லி மை ப்ளஷர். ப்ளஷரா ப்ரெஷரான்னு போக போக தெரியண்டாமா அவனே. என்ன அங்கிள், இவ்ளோ பாஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்க? இட்ஸ் a குட் கொஸ்டின். அது கண்ட்ரி டு கண்ட்ரி போயிட்டு இருந்தா ஒரு பாஸ்போர்ட் 2 பாஸ்போர்ட்ல அடங்கிடும். பட் யூ சி, நாங்க கான்டினென்ட் டு கான்டினென்ட் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏஷியால இருக்கோம், நாளைக்கு யூரோப்ல இருப்போம், அப்புறம் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் அண்டார்டிகா. தட்ஸ் வை இவ்வளோ பாஸ்போர்ட்ஸ். வாவ். ஓகே அங்கிள், அப்போ நாங்க கிளம்பட்டுமா? சத்யா வரும்போது கண்டிப்பா ஆன் தி வே பேக் நான் டிராப் பண்ணிடுறேன் அங்கிள். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் ஓகே அங்கிள். சத்யா, நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க ரெடியா இருங்க. அம்மாடி, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? கோஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறேல்ல, அப்போ ஆல் தி பெஸ்ட் அவனுக்கு தானே சொல்லணும்.